கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1210 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 124 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய சகாயத்தை பெற வேண்டுமானால் நீதிமானாய் பரிசுத்தமானாய் நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பரிசுத்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து உதவிகளை எதிர்பார்க்கிறார்கள், சகாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். அயோக்கியத்தனமான வாழ்க்கை கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெறுவதை தடை செய்துவிடும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம், ஒரு மனிதனுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது என்பதை அவன் உணர வேண்டும். எங்கெங்கோ சகாயத்திற்காக அலைகிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள், சகாயம் பெறுவதற்கு உடைகளை மாற்றி பார்க்கிறார்கள். ஒரு பிரயோஜனமில்லை. நீ உன் உடைகளை மாற்றுவதினாலே உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உடைகளை மாற்றி பிரயோஜனமில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் கிடைக்கும். எபிரேயர் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான், என்ன செய்துவிட முடியும்? கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம், கர்த்தரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. வாழுகிற இந்த உலகத்திலே சகாயமின்றி தனித்து வாழுகிற மகனே, மகளே, உனக்கு சகாயம் வேண்டுமா? உதவி வேண்டுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார், உனக்கு சகாயம் கிடைக்கும். The Lord is your helper. You don't fear. நீ பயப்பட தேவையில்லை. பயப்பட மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பயம் மாற சகாயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் சகாயம் இழந்து உதவியற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் என்பதை உணர்த்தியருளும். உணர்வுள்ள இருதயத்தை பெற்றவர்கள் தேவனுடைய சகாயத்தை எதிர்பார்க்கிற பொழுது இந்த சகாயம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். அவர்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்யும். கர்த்தருடைய சகாயத்தை பெற விரும்புகிற மகனே, உன் பாடுகள் இன்றோடு ஒழிகிறது. உன்னுடைய வேதனை, உன்னுடைய வியாதி இன்றோடு மறைகிறது. கர்த்தரிடத்திலே நீ சகாயம் பெற்றுவிட்டாய். கர்த்தர் உங்களுக்கு சகாயர். நீங்கள் பயப்பட வேண்டாம். மனுஷர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.